நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபீல் பண்ணுற இமோஷன்ஸ், இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்மளோட மூளை தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பொய். உங்களே அறியாமல் உங்கள் மூளை தான் டிசிஷனை மேக் பண்ணுது. ஆனால் அதுலேயும் கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலமாக அது நமக்கே தெரியவே இல்லை. யாரோட மேனிப்புலேஷனும் இல்லாமல் தனிமையில் எடுக்கிற ஒரு டிசிஷனுக்கு பின்னாடி there is something controlling yourself. ஆனால் அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்த ஆட்கள் இருக்காங்க. உங்களோட ஓன் தாட்ஸை வெளியே இருந்து மூணாவது மனுஷன் மாதிரி பார்க்குற ஒரு எபிலிட்டி. இந்த டார்க்கான ஃபெனோமெனனுக்கு பேர் தான், சைக்காலஜிஸ்ட் வச்ச பேர் தான் மெட்டாகாக்னிஷன். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐக்கியங்கிறது ஒரு மனுஷனோட ஸ்மார்ட்னஸை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மெமரிஸ் தான் மூளையில் ஸ்டோர் பண்ணப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நீங்கள் ஃபேக்ட்னு இப்படிலாம் நினைக்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போய். ஐக்கியூவை ஒரு டேஞ்சரஸான ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரிஸ் இஸ் சம்திங் பியாண்ட் த சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டீப்பான மிஸ்டரிஸ். இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது தான் மெட்டாகாக்னிஷன். அதாவது உங்களோட ஓன் தாட்ஸை அப்சர்வ் பண்ணுற ஒரு எபிலிட்டி. நான் ஏன் இதை பற்றி யோசிக்கிறேன், எதுக்காக நான் யோசிக்கிறேன், என்னோட தாட்ஸ் இதெல்லாம் சரியா, இப்படி நீங்கள் எடுக்கிற டிசிஷனை குவெஸ்டின் பண்ணுற எபிலிட்டி தான் மெட்டாகாக்னிஷன். மனுஷனுங்க நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுவாங்க. ஒரு தப்பு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதை ரியலைஸும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தப்பும் அவங்க பண்ணுவாங்க. இப்படியே ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு லூப் தான் உங்களோட மைண்டோட ரிப்பீட்டேஷன். ப்ரோக்ராம் பண்ண ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கும். சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறேன். ஒருத்த மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலான பிரெயின் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கோவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க. ஹர்ட் பண்ணுற வார்த்தைகளை வச்சு அவங்க கிட்ட பேசுவீங்க. அதுக்கப்புறம் ஏன்டா பேசணும்னு ரிக்ரெட்டும் பண்ணுவீங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட இமோஷன் பேட்டர்ன். ஆனால் மெட்டாகாக்னிஷன் ஆக்டிவேட் ஆன பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணுவாங்க. எதுக்காக நான் கோவப்படுறேன், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், இப்படி நான் கோவப்படுறது பார்த்தீங்கன்னா ஓத்தான ஒரு விஷயமா அப்படின்னு யோசிப்பாங்க. ரியல் லைஃப்ல கூட பாருங்களேன், உங்களை பற்றி பின்னாடி பேசுகிற ஆட்களை பார்த்த உடனே இவன் யாருடா என்னை பற்றி பேச அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரும். பட் காசிப் பண்ணுற ஆட்களை அப்படியே விட்டுட்டு லைஃப்பை ஒரு ஃப்ளோவில் விட்டு பாருங்களேன், எல்லாமே தன்னால உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த உலகத்தில் முதுகில் குத்துற ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்கிட்ட நம்ம போயிட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அப்படியே விடுறது ரொம்ப பெட்டர். கடவுள் இருக்கானே எனக்கு தெரியாது, ஆனால் கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. இயற்கைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் இருக்கிற மாதிரி சொல்லலாம். உங்களை கொஞ்சம் இமோஷன்லெஸ்ஸாக மாற்றி பாருங்களேன், இயற்கை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களை ஹர்ட் பண்ணுற ஆட்கள் பார்த்தீங்கன்னா கர்மா தேடி போகும். என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இயற்கையோட ஃபீலிங்ஸும் கர்மாவோட ஃபீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் மெட்டாகாக்னிஷன் ஸ்டேட். இந்த ரெண்டு வகையான பிரெயினோட ரெஸ்பான்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு செகண்ட் போதும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போவீங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு. எந்த ஒரு இமோஷன் வந்தாலும் கேள்வி கேட்டு பாருங்களேன். அந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கிறப்போ ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு செகண்ட் பவுஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க. your brain become more powerful. ஆக்சுவலி இந்த மாதிரி மெட்டாகாக்னிஷன் ஆக்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. முதலாவது லெவல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மைண்ட்னு சொல்லலாம். அதாவது எனக்கு கோபம் வருது, எனக்கு இது வேணும், அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படின்னு சொல்கிற மைண்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஃப்ளோவில் அலையிற ஒரு மைண்ட். சடனாக ஒரு டெசிஷன் எடுக்கும், அதுக்கப்புறம் அதை நினச்சி டெய்லி ஃபீல் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். அதாவது எனக்கு கோபம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். அதாவது உங்களோட தாட்ஸ் ஆனது எப்படி இமோஷன்ஸை பில்ட் பண்ணுதுன்னு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பவுஸ் பண்ணுவீங்க, ஆனால் ஸ்டில் அந்த ஒரு கோவமாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு இமோஷனாக இருக்கட்டும் அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கோவப்படாமல் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் கோவப்படுவீங்க. உள்ள இருக்கிறது நீங்கள் கொட்டி தீர்ப்பீங்க. இதுதான் செகண்ட் லெவல். மூணாவது லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவலுக்கு பேர் தான் த்ரூ மெட்டாகாக்னிஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் ரியல் மெட்டாகாக்னிஷன் ஆக்டிவேட் ஆகும். எதுக்காக நான் கோவப்படணும், எதுக்காக அவனுக்கு நான் சாபம் கொடுக்கணும், எதுக்காக எனக்கு இது வேணும், இப்படி கேள்வி கேட்கறது மூலிமா உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் சப்ரஸ் பண்ண முடியும். ஆனால் இமோஷனோட கலந்த டிசிஷனுக்கு பின்னாடி கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மெட்டாகாக்னிஷன் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும். நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு கோட் பார்த்தேன். எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷன், தனியாக இருக்கிற ஒரு மனுஷன், இமோஷனலஸாக இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிற ஒரு கோட். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இழந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அவனோட இமோஷன்ஸ் ஃப்ளோ ஆக விட மாட்டான். லைக் உதாரணத்துக்கு நம்ம லவ் ஃபெயிலியர் வச்சுக்கோமே. ஒரு பர்சன் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இமோஷன்ஸ் ஃப்ளோ ஆகுறதையே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பாஸ்ட் லைஃபை எடுத்துட்டு ஃபியூச்சருக்கு கம்பேர் பண்ணுறது ரொம்ப தவறு. பாஸ்ட் லைஃப்னால
நாளே பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கு பதிலாக எனக்கு இவ்வளவு தேவையா அப்படின்னு கேட்குறது பாசிட்டிவ் மெட்டாகாக்னிஷன். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ் பண்ணுற பர்சன்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் ட்ரேடர்ஸு, சைக்காலஜிஸ்ட், அப்புறம் இன்வெஸ்டர்ஸு, டாப் லெவலில் இருக்கிற அத்லீட்ஸு, இன்னும் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்துருக்கீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இல்லைனா சொசைட்டியோட பேச்சு தாங்க முடியாது உங்களால். அது மூலிமா அந்த ஒரு சொசைட்டி மூலிமா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. நியூரோ சயின்ஸ்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இதுதான் உங்களோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், லைஃப்பை பற்றின விஷயத்தை பிளான் பண்ணுறதுக்கும், டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கும், ஈவன் உங்களுக்கு சில இன்ட்யூஷன் கொடுக்கறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. இந்த ஒரு ரீஜன் ஆக்டிவேட் ஆகுறது மூலிமா நீங்கள் இமோஷனலியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதை தாண்டி உங்கள் மைண்டில் நடக்கிற சேஞ்சஸை அனலைஸ் பண்ணுவீங்க. எப்போல்லாம் நீங்கள் இமோஷனலாக ஆகுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு டீப்பான ஒரு மூச்சு எடுப்பீங்க. ஒரு செகண்டுக்கு பவுஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஆக்டிவேஷன் ஆஃப் மெட்டாகாக்னிஷன். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறதா இருந்துச்சுன்னா, லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒன்று ஹார்ட் ஒர்க், இன்னொரு ஸ்மார்ட் ஒர்க். ஒரு ஸ்டூடெண்ட்டே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணுவான். மற்றவங்க மார்க் எடுத்தால் பொறாமப்படுவான். மணி கணக்காக படிப்பான். ஆனால் அதில் ஒன்றுமே புரியாது. எதுக்காக படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் எக்ஸாமுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இதை படிக்கிறேன் அப்படின்னு அவன் தனக்குள்ளே கேட்பான். எக்ஸாமில் அவன் பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது புக்கில் பார்த்த ஆன்சர் அவன் அப்படியே அடிச்சா காப்பி மாரி எழுத மாட்டான். அதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை மட்டும் தான் எழுதுவான். இப்போது நம்மளோட லைஃபை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அதுவும் பிடிக்காத ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் ஃபேமிலிக்காக அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பதில் தெரியாது. இது பதிலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை, ஆக்சுவலி இட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு எஸ்கேப் த ரியாலிட்டி. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. கேள்விக்கான பதிலை தேடுறதுக்காகவும், லைஃப்பில் எதையாச்சும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவும், எதுக்காக நீங்கள் பிறந்தீங்கிறத உங்கள் வரலாறு சொல்லணும். ஃபேமிலி என்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையோட அடையாளம். இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. செஞ்சு தான் ஆகணும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சு தான் வாழணுமா? இதுக்கு வேறு வழி இல்லையா? இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் மெட்டாகாக்னிஷன் மோட்டில் இல்லை. நீங்களாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியாதா? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நம்பிக்கையோடு எண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகே விஷன்.